தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினையாமலும் தன்முனைப்பு அற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் சக அறப்பணியாளர்களோடு குழு உணர்வுடன் பணியாற்றுவேன். நிறுவனத்திலிருந்து வரும் சுற்றறிக்கை மற்றும் அனைத்து வழி தகவல்களையும் தவறாமல் படித்து வளர்ச்சிக்குரிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வேன். மாற்று கருத்து இருப்பின் கடிதம் மூலமாகவே தலைமைக்கு தெரியப்படுத்துவேன். பொதுவாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்து தான் நம்ம வாழ்கின்றோம். அதை நியாயப்படுத்தி நம்ம பேசுவோம். ஆனால் இயற்கையினுடைய சட்டம், அறம் என்பது இயற்கையின் சட்டம். கடவுள் நமக்கு கருணையுடையவராக இருப்பார். ஆனால் நம்முடைய சட்டம் கருணை இல்லாதது, நிச்சயமாக தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறார். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்படிப்பட்ட அறத்தினுடைய சட்டத்தை கடைபிடிக்காமல் வாழ்ந்தோம் அப்படின்னா என்னென்ன துன்பங்கள் வரும், அது எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன இது. பொதுவாக நடுநிலை தவறாமல் இருக்கணும்னா நம்முடைய செயல்களில் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரக்கூடிய செயல்களை செய்து அதற்கு சமமான ஊதியத்தை பெறுவது தான் நடுநிலை தவறாத ஒரு தன்மை. அப்படி தவறி சிறிய செயல்களுக்கு பெரிய ஊதியம் பெற்று வாழ்ந்து பொருள் சேர்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக நம்மளை தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்ற வழக்கு, வருமான வரி சோதனை, நோய், களவு, காமம், இப்படி அந்த செல்வம் அழிஞ்சு விடும் என்று சொல்கிறார். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடை. முன்னாடி இராணுவத்தில் வேலை பார்த்தேன். ஒரு 24 இயர்ஸ் முடிச்சுட்டு இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதி இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில் ஆய்வாளராக வேலை பார்த்துட்ருக்கேன். இது சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இன்னும் சிறப்பாக நடக்கணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். எங்கள் ஊர் தென்காசி தான் சார். நான் இங்கே உள்ள நுழையும் போதே தென்காசி மாதிரியே இருந்துச்சுங்க சார். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா பிறந்தது அம்பாசமுத்திரம். ஸோ நாங்கள் சுற்று வட்டாரத்தில் தண்ணியும் செடியுமாவே ஃபுல்லாக பார்த்துருந்தோம். திருப்பூரில் அதை கொஞ்சம் கம்மியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி சார். ஒரு இது லாப நோக்கு இல்லாது சேவையோடு செய்யக்கூடிய ஒரு பணி. இதை இன்முகத்தோடு செய்கிறதுங்கிறது எப்படியாலும் ஒரு பெர்சன்டேஜ் எங்கேயாலும் ஒரு பக்கம் சின்ன லாபம் இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கும். அது எல்லாமே இதில் எந்த பெர்சன்டேஜும் இல்லாமல் தன்னை முழுக்கவே ஒரு சேவைக்காகவே இந்த அமைப்பில் இருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் இதில் இதுக்காக வேண்டி மெனக்கட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கவங்க. எல்லாருக்குமே தொழில், பிஸ்னஸ் எல்லாமே பிஸியாக இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் இதை பண்ணணும். வருங்கால சந்ததிக்கு இது இந்த மரம், இந்த செடி கொடிகள்லாம் அவங்க இனிமேல் சிட்டி லைன்லலாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிட்டிக்குள்ளே போனோன்னா எப்படா போய் ஏசி ரூமுக்குள்ளே உட்காருவோம் அப்படி தான் தோணுது. நம்ம தமிழராக இருப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. நவக்கிரகங்களை 9ஆக படைத்தான், திசையை 8ஆக படைத்தான், பாடல்களை 7ஆக படைத்தான், சரிகமா பதனி, சுவையை 6ஆக படைத்தான், நிலத்தை 5 வகையாக படைத்தான், இசையை இயல் இசை நாடகம் என 3ஆக படைத்தான், வாழ்க்கையை அகவாழ்க்கை புற வாழ்க்கைன்னு படைத்தான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிருக்கு மேலாக படைத்தான். அதுதான் தமிழா. அதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் வீட்டுக்காரர் செல்வராஜ்னு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. இப்போ ஹைவே செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இப்போ சென்னையில் கூட இப்போ ஒரு 2000 மரம் நட்டுருக்காங்க. நம்ம கோயம்பேடு அந்த ஏரியா ஃபுல்லாக. நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னும் மேலும் சிறக்க இங்கே அங்கே இயற்கை வளத்தை சட்டப்பூர்வமாக ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மந்த்லி அட்லீஸ்ட் 2 வீக்கெண்ட்ஸ் ஹைக்கிங் பண்ணுவாங்க. அதில் மலைகள் வனாந்திரங்களுக்கு மலையேறுதல் போவோம். நம்ம அதில் போகும்போது உள்ளே போகும்போது ஒரு சில ப்ரிசர்வ்டு ஏரியாவில் நம்ம போயிட்டு நம்மளோட இயற்கை கழிவுகளை கூட நம்ம அங்கே விட்டுட்டு வரக்கூடாது. அது கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காங்க. எதுனாலும் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம முதுகில் எல்லாமே சேர்த்து கொண்டு தான் வந்துடணும். எதையுமே அங்கே விடக்கூடாது. என்ன ஒரு வாசகம் சொல்லுவாங்கன்னா, இந்த வனாந்திரங்களுக்கு வர்றீங்க, இங்கே இருந்து நினைவுகளை மட்டும் எடுத்து செல்லுங்கள், மற்ற எதையும் எடுத்து செல்லாதீர்கள். அங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அங்கே இருக்கிற ஒரு கல்லோ மண்ணோ செடியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே வெளியிலேருந்து கொண்டு போகக்கூடிய எதையும் அதை அங்கே ஒரு பொல்யூஷன் மாதிரி அதை ஒன்று சேர்த்தக்கூடாது அங்கே கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க.
மரங்கள்லாம் வந்து நீங்கள் ஏற்றுமதியாளர் உற்பத்தியாளர்கள்லாம் நிறைய இருக்கிறீங்க. அந்த வேலை கூட சேர்ந்து இந்த இயற்கை வேலை செய்கிறங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இது வந்து வேலையாக செஞ்சிட்ருக்கிறேன், மரத்தை வைக்கிறது வந்து. ஆனால் உங்களுக்கு அந்த தொழில் கூட சேர்ந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறங்கிற எண்ணம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா பார்க்குறேன். கார்பன் நியூட்ரலிட்டி முற்றிலும் அச்சீவ் பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு கார்பன் எமிஷன் வருதோ, எங்கெங்கேருந்தெல்லாம் கார்பன் எமிஷன் அதை நிறுத்தணும். ஸோ எங்கேயோ ஓடுற நதியில் நீங்கள் அணையை கட்டுறீங்க, அணையை கட்டுறதுக்கு லட்சக்கணக்கான டன் சிமெண்ட், ஸ்டீல் எல்லாம் தேவைப்படுது. அந்த துறை தான் என்னுடைய மூலத்தொழிலாக இருந்தாலும் அதுதான் உலகத்திலே மிக மிக பொல்யூஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி அதுதான். ஸோ அதை நீங்கள் கட்டி அப்புறம் ஒரு பம்பிங் ஸ்டேஷனை கட்டி அதுக்கு பல இதை ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணி அதுக்கு பயங்கரமாக பவர் சப்ளை கொடுத்து, பவர் சப்ளை இன்றைக்கி 70% ஸ்டில் வந்து கறி எரிச்சு தான் வருது. ஸோ அதுக்கு பவர் சப்ளையும் கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய பைப்பிங் போட்டு நீங்கள் டவுன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரிசர்வாயர் டேங்க் அங்கங்கே கட்டுறோம். அந்த டேங்குகள்லேருந்து பிரிஞ்சு பைப் லைனை போட்டு கொண்டு போவீங்க. இப்போ நோய் பரவாமல் இருக்கணும்னு சொல்லி குளோரின் டோசிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அது கரை பிடிக்குதுன்னு சொல்லி ஆரோ பண்ணி 50 to 70% தண்ணி அகற்றுவோம். இதெல்லாம் பண்ணி கைக்கு வந்து சேருது. ஸோ இப்படி இருக்கிற தண்ணி இதை விட அருமையாக இயற்கையை ஃப்ரீயாக கொடுக்குது. ஸோ வீட்டுக்கு வீடு தொட்டியை எக்கனாமிக்கலாக கட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. தொட்டியை கட்டி மழைநீரை பிடிக்கிற வேலைக்குள்ளே இறங்குனீங்கன்னா நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய உதவி செய்யும், இந்த உலகத்துக்கே பெரிய உதவி செய்யும். உடனே தலைவர் என்ன பண்ணார், 1 ஏக்கராவுக்கு போட்டு வெங்காயத்தை நட்டினார். சின்ன வெங்காயம் நட்டி 75வது நாள் பார்த்தா அறுவடை பண்ண ஆரம்பித்தான். ஏன்னா நாட்டு வெங்காயம் வந்து 65லேருந்து 75 நாள் தான் அதனுடைய வயது. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சா யாரும் நம்புற மாதிரி இல்லை. பிடுங்கி பார்த்தா இது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய சைஸ் இருந்தது. எல்லாம் அங்கே பார்த்து அந்த வெங்காயத்தை கொண்டாந்து இங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் பண்ணிவிட்டு கல் மாதிரி இருக்குது. பழைய வெங்காயம் நம்ம நாட்டு வெங்காயம் அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி நாம் சாப்பிட்ற வெங்காயம் எல்லாமே பழைய நாட்டு வெங்காயம் அல்ல. நாற்று வைக்கிறது, விதையில் வர்ற விதையை போட்டு நாற்று அந்த வைக்கிற வெங்காயம்தான். அது குழம்பு வச்சா சலசலன்னு தண்ணி மாதிரி வரும். இப்போ இருக்கிற வெங்காயம் பழைய வெங்காயம். சாம்பாரில் வெங்காயம் போடலினாவே வீட்டில் சண்டை வரும் அந்த வெங்காயத்தை. அந்த அளவுக்கு எல்லாருமே வெங்காயம் சின்ன வெங்காயம்தான். அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக வந்ததுக்கு காரணம் நாங்கள் பண்ணின பயோச்சார். அப்போ இந்த பயோச்சாரங்கிறத நாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும், இது பூமிக்கு போட்டால் தான் இனி நம்ம பூமி பழையபடி 0.5%லேருந்து 5% பூமியை கொண்டு வரணும். இதுக்கு இந்த பயோச்சாரம் நாங்கள் எடுத்து இதைய பரிசு பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணி மாதம் ஒரு 1000 டன் அளவுக்கு இப்போ நாங்கள் பண்ணிட்டோம். இதனுடைய உற்பத்தி விலையெல்லாம் வந்து 20 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்போ நாங்கள் விவசாயிகளுக்கு வெறும் 6 ரூபாய்க்கு 1 கிலோ பயோச்சார் கொடுக்குறோம். நம்ம 100% வந்து ரொம்ப பெரிய லெவலில் அதனுடைய செயலாக்கம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க தண்ணி நம்ம ஒரு ட்ராப்பாவது உள்ளே விட்டோம் அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. தயவுசெய்து அடுத்த சந்ததிக்கு தண்ணி வேணும். ஃபஸ்ட்டு இதை அவாய்ட் பண்ணுங்கள். எங்கே போய் அந்த வாட்டர் பாட்டில் போட்டாலும் வனமெண்டியா நினைங்க. அதாவது டிஷ்யூ பேப்பர், அதுக்காக கோடிக்கணக்கான நிதிஷ் எத்தனை மரம் வெட்டுறாங்க வருஷம்? 1 கோடி மரம் இருக்குங்களா? 1 கோடி மரம் மேலே வெட்டுறாங்க. தயவுசெய்து தொடாதீங்க. பழையபடி கர்ச்சீப் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 கர்ச்சீப் வேஸ்ட்டாக வாரம் முறை யூஸ் பண்ணலாம். 3வது 1 யூஸ் கப்புங்க. தெரிஞ்சே நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் போய் வாங்கி குடிக்கிறோம். இது பொது நம்ம அரங்காளருக்குன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன், என் டேரக்டர்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுறீங்க. அந்த 3 விஷயத்தை இன்னிலேருந்து பண்ணுங்கள். அப்புறம் குப்பை மேலாண்மைங்க. எங்கேயோ ஏதோ நடக்குன்னு தெரியாமல் ஒவ்வொரு வீதியில் நம்ம, ஏன்னா நான் உணவுப்பூர்வமாக பார்த்துட்டேன். இப்போ வேலம்பாளத்தில் 7 வீதிகளில் வந்து முறையாக குப்பையை பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் பெரிய சேலஞ்சாக இருக்குது. பெரிய பிரச்சனை என்ன, இங்கே டம்ப் பண்ண வேண்டாம் அங்கே டம்ப் பண்ண வேண்டாம் போராட்டம் நடத்துகிறாங்க. 100% நம்ம ஏரியாவில் ஒரு இடம் இருந்து வந்து குப்பை டம்ப் பண்ணுறக்கு விட மாட்டோம். இதுக்கு ஒரே தீர்வு குப்பை முறையாக தரம் பிரித்து அது ரீசைக்கிள் அனுப்புகிறதான். 2வது உபயோகத்தை கம்மி பண்ணுறது. நம்ம ஒரு எண்ணெய் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாதிபடி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும். குப்பை நம்ம அதிகமாக பெருக்கிட்டே இருந்தோம்னா ரீசைக்கிள் அதிகமாக போகும், எகைன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகும். இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறது கார்பன் எமிஷன், திரும்ப அதை ரீசைக்கிள் பண்ணுறது, அது டிரான்ஸ்போர்ட்டு, மறுபடியும் நம்மளே நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறது. ஒரே வழி நம்ம உபயோகத்தை குறைச்சிக்கிறது தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு என்ன அது கெடுதல் யூஸ் பண்ணால் பூமிக்கு என்ன கெடுதல்னு ஒவ்வொரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றும் சிந்தித்து செயல்படுங்க. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க, வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவதாக. வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான இது ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் வந்து அவிநாசி மனவளக்கலை அறக்கட்டளையின் சார்பாக மனைவி நல வேட்புலா நிகழ்ச்சி அடுத்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி வச்சுருக்குறோம். அதற்கு ஐயா தான் தலைமை உரை போட்டிருக்கோம். அதனால் பத்திரிக்கை கொடுக்க வந்த இடத்துல இப்படி அற்புதமான நிகழ்வை பார்த்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். இந்த பூமி நம்ம எல்லாரும் எவ்ரிடே வி ஆர் டுவர்ட்ஸ் தி டெத். ஒவ்வொரு நாளும் நாம் சாவை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம். இங்கே அதில் யாரும் மறுக்க முடியாது. பிறகு செத்து போகிறோம். இனி நம்முடைய வாரிசுகள் இங்கே இந்த பூமியில் வாழுது. அப்போது அந்த வாரிசுகிட்ட கடன் வாங்கித்தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போகணும். நம்ம முன்னோர்கள் இப்படி கொடுத்ததுனால தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யதார்த்த நிலை, நம்ம முன்னோர்கள் கொடுத்த பூமி மாதிரி நாம் இப்போ நம்ம வாரிசுகளுக்கு கொடுத்துருக்குறோமா? இது ஒவ்வொருத்தர் இடத்துல வனமைப்பு வைக்கிற கேள்வி. இப்போ நீங்கள் சின்ன பையனில் இருந்த இந்த பூமியினுடைய அழகு, பூமியினுடைய சுத்தம், பூமியினுடைய ஆரோக்கியம் இப்போ இருக்கா? உங்களுடைய குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ நீங்கள் இந்த பூமியை விட்டுட்டு போகணும். அப்போது இருக்கிற பூமியை விட இன்னும் கொஞ்சம் அழகாக்கி கொடுத்துட்டு போகிறது சரியா, இல்லை கெடுத்துட்டு போகிறது சரியா? இதுதான் வனமைப்பினுடைய கேள்வி. நீங்கள் உங்கள் பேர குழந்தைக்கு இந்த பூமியை திருப்பி கொடுத்துட்டு போகணும். போகிறீங்க, மறுக்கவே முடியாது. அப்போது இந்த பூமியை நம்ம வாழ்கிற காலத்தில் கெடுக்காமல் கொஞ்சம் அழகாக்கிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இந்த வனம் அமைப்பு. அதுக்குத்தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு 2 சக்தி நமக்கு வேணும். ஒன்று மேன் பவர், மனிதர்களுடைய பலம், மனிதர்களுடைய ஆதரவு. ஏன்னா கெடுக்கிறது மனிதர்கள் தான். விலங்குகள் இந்த பூமியை கெடுக்கிறது இல்லை, அது இயற்கையில் வாழ்ந்து இயற்கையில் மடிஞ்சிருது. ஆனால் கெடுக்கிறதெல்லாம் மனிதர்கள். அப்போது யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தான் சரி செய்யணும். அப்போது மனிதர்களுடைய பலத்தை எப்படி ஒன்று திரட்டுவது, அதற்குரிய வேலைகளை செய்கிறது தான் இந்த வனம் அமைப்பு. இப்போ இந்த வனம் அமைப்பு ஏதோ மரம் நடுறது மட்டும் இல்லை, இந்த 5 பணிகளை பண்ணிட்டு வரோம். இதுதான் எங்களுடைய கோல். இது மட்டும் இல்லை, அடுத்தது பெண்மையை போற்றுவோம்னு சொல்லி தொடர்ந்து இங்கே கருத்தரங்கு நடக்கு. இந்த பூமி தாய் பெண்ணினுடைய பெயர், பூமிக்கு ஆணினுடைய பெயர் வைக்கலை, பூமி தாயின்னு தான் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நதிகளுக்கும் பெண்ணினுடைய பெயர். நீரின்றி அமையாது உலகு, தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, உலகமே இல்லை. அப்போ இந்த தண்ணிக்கு எல்லா ஆறுகளுக்கும் பெண்ணினுடைய பெயர். இதெல்லாம் தமிழர்களுடைய பண்பாடு. நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஏன் ஆறுகளுக்கு பெண்ணோட பெயரை வச்சான்? ஏன் இந்த பூமிக்கு பூமி தாயின்னு சொன்னான், பூமா தேவின்னு சொன்னான்? மாட்டை ஏன் கோ மாதா அப்படின்னு சொன்னான்? இப்படியெல்லாம் இந்த தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு உலகத்தில் யாருக்குமே இல்லை. அப்போது அதைய முதல் உலகத்துக்கு ஒரு பறைசாற்றியவர் திருவள்ளுவர். அவர் தான் வந்துங்க இன்னைக்கு அவர் எழுதின குறள் தான் உலக நாடுகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு, அவர் 2300 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஓலைச்சுவடியில் எங்கேயோ எழுதினது இன்றைக்கி உலகம் முழுவதும் அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் திருக்குறள் தேவையாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு நூலாக இருக்கணும். அதில் ஒரே ஒரு குறள் ஆன்மீகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா நாகரீகம். இப்போது அனிமலுக்கு நாகரீகம் இல்லை, அது ட்ரெஸ் போட்டுக்காது, அது எப்படி இயல்பாக இருக்குதோ அப்படித்தான் இருக்கும். ஆனால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும்
ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்ன? நாகரீகம். நம்மளும் ஒரு காலத்தில் விலங்காக தான் இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அமெரிக்காவில் அனிமல்ஸ் போகிற வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே நாம் இங்கே நாகரீகத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டோம். அந்த நாகரீகத்தினுடைய உச்சம் எது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதோடு நான் இதை முடிச்சுக்க போகிறேன். சிவிலைசேஷன், நாகரீகம், நாகரீகத்தினுடைய உச்சம். அது ஆன்மீகத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிது, கடவுளுக்கு பக்கத்தில் நிற்கிது அந்த நாகரீகம். அது என்னன்னா, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இப்போ நான் பழனிசாமி உங்கள் வீட்டுக்கு வர்றேன். இந்த ஆள் எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்திட்டு கெடுத்துட்ருக்கிறான், இவனை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நஞ்சை கொடுத்தாலும் கூட உங்கள் மனசு நோகக்கூடாது. ஐயோ, அவர் கொடுத்துருக்கிறது நஞ்சாக இருந்தாலும் கூட அவர் மனசு நோகக்கூடாதுன்ட்டு நஞ்சை சாப்பிட்டுட்டு உயிர் விடுறது தான் நாகரிகத்தினுடைய உச்சம். பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர். அப்படி அவ்வளவு உச்சமான ஒரு நாகரிகத்தில் இருந்துட்டு பிறர் மனம் நோகும்படி நடக்கலாமா? கண்டபடி பேசலாமா? நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. பிறர் மனம் நோகும்படி நாம் நடந்து கொள்ளலாமா? ஒரு உயர் அதிகாரி ஒரு அவருக்கு கீழே வேலை செய்கிறவரை மனம் நோகும்படி பேசலாமா? இந்த பண்பை சொல்லி கொடுக்கறது தான் வனம் அமைப்பு. பண்பு பயிற்சி, பசுமை திரட்சி, இது ரெண்டும் இரண்டு சக்கரம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும், அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து கொள்ளவும், ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அமைதியாக கண்களை மூடி நமது சுவாசத்தை கவனிக்கவும். ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அன்னை, தந்தை, ஆசானை வணங்கிக் கொள்வோம். 513வது வான்மழை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் நடந்த இந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த முன்னாள் இராணுவ அதிகாரி, இந்நாள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்களையும், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திரு கார்த்திக் அவர்களையும், சிறைத்துறை அதிகாரி திரு முத்து அவர்களையும், தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளுடைய துறை திரு செந்தூரபாண்டியன் அவர்களையும், அவினாசி மனவளக்கலை மன்றத்தை சார்ந்த மகேஷ் சந்திரசேகர் அவர்களுடைய நண்பர்களையும், சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை தலைமைச் செயலர் அவர்களுடைய துணைவியார் திருமதி சண்முகப்பிரியா அவர்களுடைய குடும்பத்தாரையும், அமெரிக்காவிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு பாலு மற்றும் நமது மழைநீர் சேகரிப்பினுடைய இயக்குநர்கள் திரு நித்தீஷ் மற்றும் ஐடியல் பழனிசாமி அவர்களையும், பகீஷா நர்சரியை உரிமையாளர் அவர்களையும், நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கிய தலைவர் அவர்களையும், இன்று அறம் காவலர்களாக இருவரை ஊக்கப்படுத்தி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பினுடைய இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், ஒவ்வொரு வாரமும் இந்த கூட்டத்திற்கு விருந்தினர்களையெல்லாம் அழைத்து வந்து இந்த கூட்டத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும், நம் அனைவரின் போற்றுதலுக்கும் மிகவும் மரியாதைக்கும் உரிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி, தமிழக அரசின் உயரிய விஞ்ஞான் விருது பெற்ற, நம்மாழ்வார் விருது பெற்ற
பெரியவர் திரு கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும், அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கும் சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் மற்றும் இயக்குனர் பெருமக்களையும், அரசு துறையிலே மிகுந்த நெருக்கத்தோடு அனைவரோடு அன்போடு பழகிக்கொண்டிருக்கும் மக்கள் தொடர்பு இயக்குனர் திருமேனி அவர்களையும் மற்றும் அனைத்து அறம் காவலர்கள், வனம் அலுவலர்கள் மற்றும் பசுமை ஆர்வலர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்திற்கு காலை உணவு வழங்கி மகிழும் கிருத்திகா டயர் திரு பி.ஆர். மோகன் அவர்களையும் வாழ்த்தி, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை நிலை நின்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம்.